வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உருட்டு கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன், இன்னொரு கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இந்த குடிக்கு நான் 4 அடியில் வெள்ளை ஒயர் 4 ஒயர் எடுத்திருக்கேன், எடுத்து உள்ளே கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி 4 ஒயர் கொடுத்துருக்கேன். நீங்கள் எத்தனை ஒயர்னாலும் உங்களுக்கு எவ்வளோ கனமாக தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கிடலாம். இப்போ இதே மாதிரி நடு பக்கம் அளந்து இந்த சைட்லேருந்து ஓரமாக சரிசமமாக பார்த்து 2 முடிச்சு தள்ளி நான் இந்த 4 ஒயரையும் சொருகிருக்கிறேன். இந்த மாதிரி சொருகணும். அதுக்கடுத்து 10 ஸ்கேலில் ஒரு ப்ளூ ஒரு வெள்ளை ஒயர் 2 ஒயர் எடுத்துருக்கிறேன். இது வெளியே வச்சு பின்னுறதுக்கு. இது அதே கோலில் நம்ம சொருகணும். 2 ஒயர் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளே கொடுக்குறதுக்கு வெள்ளை ஒயர் மட்டும் எடுத்துருக்கிறேன். 4 அடியில் 4 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயரையும் அதே மாதிரி அதே ஹோலில் நம்ம சொருகி சரிசமமாக எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி சரிசமமாக நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்து நாம் ஃபஸ்ட்டு வெள்ளை ஒயரை இதே மாதிரி இன்ட்டு மாதிரி வைக்கணும். அதுக்கடுத்து ப்ளூ ஒயரையும் இன்ட்டு மாதிரி வைக்கணும். நம்ம இன்ட்டு மாதிரி வைக்கும்போது ஒரு ஒயர் மேலேயும் ஒரு ஒயர் கீழேயும் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து ப்ளூ ஒயர் அதுக்கு கீழே வெள்ளை ஒயர் இருக்கணும். நம்ம 2 ஒயர் வச்சு தான் வெளியே பின்ன போகிறோம். நடுவில் கொடுக்கறது அப்படியே இருக்கட்டும். அதை தான் நம்ம உள்ளே வச்சு பின்னுறோம். இதே மாதிரி இன்ட்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயர் இந்த மேலே இருக்குது, அதை அடி பாகமாக நம்ம கொண்டு வரணும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை அடி பாகமாக கொண்டு வரணும். கொண்டு நடுவில் கொண்டு வரணும். கொண்டு இடது பக்கமாக கொண்டு வாங்க. கொண்டு வரும்போது டைட் பண்ணிக்கிடணும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பிடிச்சு போடுறதுக்கு. கொஞ்சம் போட்ட உடனே ஈஸியாக வரும். நடுவில் உள்ள ஒயரை இழுத்து டைட் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த வெள்ளை ஒயரை இடது பக்கமாக கொண்டு நடுப்பக்கம் கொண்டு வரணும். நம்ம 2 ஒயரை வச்சு தான் நம்ம வெளியே பின்னிக்கிட்டே இருக்கணும். இப்போ 2 ஒயராக 2 பக்கமும் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இழுத்து தான் பின்னணும். அப்போ தான் அந்த உருட்டு கைப்பிடி டைட்டாக இருக்கும். அதுக்கடுத்து ப்ளூவை கொண்டு வரணும். நடுவில் இதே மாதிரி கொண்டு வரணும். அதே அளவு இந்த கைப்பிடியும் போட்டாச்சு. இப்போ அதே ஹோலில் நம்ம ஆப்போசிட்டில் எப்படி நம்ம சொருகிருக்கோமோ அதே மாதிரி ஹோலில் சொருகிடலாம். இப்போ பாருங்க கரெக்டாக நான் சொருகிட்டேன். இதை உள்ளேயும் நம்ம சொருகிடலாம். இப்போ கைப்பிடி நல்லா கனமாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் கைப்பிடி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.